ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷனல். இன்னைக்கு நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாவக்காய் பொரியல் செய்யறதுக்கு நம்ம வேண்டிய மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாவக்காயும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை கொட்டை ஒரு 1/4 கப்பு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 5 பல். இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாவக்காயும் பொடிசாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாவக்காய் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த மசாலாவை நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். பேன் வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் நம்ம போட்டுவிட்டு அதுக்கப்புறமா கடுகு போடலாம். இந்த ஆயிலே தான் நமக்கு வந்து பாவக்காய் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் ஆயில் அதிகமாக போட்டிருக்கோம். இப்போ கடுகு போட்டாச்சு, ஒரு 1/2 ஸ்பூன். உளுந்து போட்டு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு 10 சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயை சேர்க்கணும். இந்த பாவக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டு நம்ம இதை அடிக்கடி சாப்பிடலாம். பூச்சி இந்த சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம குழந்தையா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் நம்ம இந்த பாவக்காயை கொடுக்கலாம். பூச்சி தொல்லை இருக்காது, வயிறு வலி இருக்காது. இப்போ நம்ம கட் பண்ண பாவக்காயை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா இதை வந்து நம்ம கிளறி விடலாம். இது நல்லா ஒரே மாதிரி நமக்கு வெந்து வரட்டும். நம்ம மூடி போட்டு கொஞ்சம் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அதை விடலாம். விட்டுட்டு திரும்பி மூடி எடுத்துட்டு நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சால்ட்டு காய்க்கு தேவையான சால்ட்டு நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்க்கணும். அப்புறம் இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான காரத்துக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் வந்து மீடியமாக தான் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இந்த காய் வேகணும். அதனால நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஆகும். சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷத்தில் இந்த நல்லா பாவக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கடலை சீரகம் எல்லாம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம்ல, அந்த கரகரப்பாக அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க, அந்த சீரகம்லாம் நல்லா மணமாக இருக்கும். அந்த சீரகம், அந்த நிலக்கடலை, பூண்டு எல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. தண்ணி போடாமல் தான் அரைக்கணும். தண்ணி போடாமல் அரைச்சி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் கரகரப்பாக போடுற மாதிரி இருக்குது. அதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போ நம்ம அந்த அரைச்ச மசாலாவை சேர்த்தாச்சு. சேர்த்து மூடி போட்டு நம்ம வைக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே சிம்மில் வச்சிடலாம். வச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அருமையான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.